அன்புக்குரியவர்களே, உலகிலே 2 புனிதமான இடங்கள் உள்ளன. உலகிலே 2 புனிதமான இடங்கள் உள்ளன. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையிலே ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகிறான். தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆனால் ஆசிரியரின் வகுப்பறையில் ஒருவன் அறிவினை பெறுகிறான். அப்படி என்றால் ஆசிரியர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, ஆசு பிளஸ் இரியர். ஆசு பிளஸ் இரியர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சொல்லை நாம் பிரித்து பார்க்கின்றோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆசு என்றால் குற்றம் என்று பெயர், இரியர் என்றால் அதை அகற்றுபவர் என்று பெயர். எனவே படிக்கும் பாடங்களில் ஒரு மாணவனுக்கு ஏதாவது குற்றம் புலப்பட்டால் அல்லது ஐயம் ஏற்பட்டால் அதை மாணவர் மனதில் இருந்து அகற்றி தெளிவுபடுத்துவதே நல்ல ஆசிரியர் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் அன்னை மரியாள் நம்முடைய ஐயங்களை தீர்க்கின்ற ஒரு தாயாக, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய பயங்களையும் அச்சங்களையும் போக்குகின்ற ஒரு தாயாக இன்று நமக்காக இதோ இந்த ஆரோக்கியபுர மக்களுக்காக வந்திருக்கின்ற பக்தர்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு நல்லதொரு தாயாக இருந்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் இன்று நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி. ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல ஆசிரியர் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய தலையிலே 10 PhD பட்டங்களை அவர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. அல்லது ஒரு ஆசிரியர் என்றால் எல்லாவற்றையும் அறிந்திருந்து அவற்றை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக ஒரு நல்ல ஆசிரியர் என்றால் ஒரு நபரின் முன்னிலையிலே அவருக்கு தெரிந்திராத விளக்கங்களை மாணவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவதுதான் ஒரு ஆசிரியருடைய ஒரு குணநலன்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் எல்லோரும் ஆசிரியராக மாற முடியும். ஆனால் நல்ல ஆசிரியர் யார்? நல்ல ஆசிரியர் யார் என்று பார்க்கின்ற பொழுது மாணவ செல்வங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப அவர்களை சிறந்த மாணவர்களாக யார் உருவாக்குகின்றார்களோ அவர்கள்தான் நல்ல ஆசிரியர். எனவேதான் அன்னை மரியாளை நல்ல ஆசிரியர் அன்னை மரியாள் என்று நாம் இன்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். யார் உருவாக்குகிறார்களோ அன்னை மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்து இந்த உலகத்திலே மீட்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனையை தாரை வார்த்து கொடுத்தாளே, அது நல்ல ஆசிரியருக்கான ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, புத்தகத்திலே உள்ளதை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் எதிர்கால வாழ்க்கையினுடைய பாதையை நமக்கு காட்டுபவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்கள். எந்த வழியில் சென்றால் முன்னேறலாம் என்று கற்றுக் கொடுப்பவர்கள் தான் நல்ல ஆசிரியர். எனவே அன்னை மரியாள் நாம் ஒவ்வொருவரும் எந்தெந்த வழியிலே பயணிக்க வேண்டும், எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறாள். ஆம் அன்புக்குரியவர்களே, எங்கே பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும், என்னவெல்லாம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதை மாணவர்களாகிய அவர்களையே அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் எந்தெந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை அதை மாணவர்களே கற்று தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். அது அவர்களுடைய திறமையை பொறுத்தது, அது அவருடைய உரிமை. அப்படி என்றால் ஒரு ஆசிரியர் நல்ல மாணவர்களை உருவாக்கும் பொறுப்பு அவர்களிடத்திலே காணப்படுகிறது. நல்ல மக்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியராகிய குருவிடத்திலே காணப்படுகிறது. நல்ல குருக்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு அதை கற்றுக் கொடுக்கின்ற குருமார்களிடத்திலே காணப்படுகிறது. அதே போன்றுதான் ஒரு ஆசிரியர் அவர் தன் வெளி உலகில் என்ன இருக்கிறது, அதன் அம்சங்கள் என்ன, அது நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்று கூறுகிறார். மாணவனோ அதை நல்வழிப்படுத்துவதுதான் ஆசிரியரின் கடமையும் கூட. ஆனால்
எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை முடிவெடுப்பது ஆசிரியர் அல்ல, மாணவர்கள் தான் அதை முடிவெடுக்க வேண்டும். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை முடிவெடுப்பது ஆசிரியர் அல்ல, மாறாக மாணவர்கள். அதை கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். எனவே ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எனவேதான் தொடக்க நூலிலே தெளிவாக பார்க்கின்றோம், நீ உண்ணக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை உண்டதால் நீ இந்த நிலத்திலே சபிக்கப்படுகிறாய். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீ இந்த பழத்தை உண்ணாதே. கடவுள் அறிவையும் கொடுக்கிறார், ஞானத்தையும் கொடுத்து அதற்கு ஒரு வார்னிங்கையும் கொடுக்கிறார், நீ இந்த பழத்தை உண்ணாதே என்று. ஆனால் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய மூளையை பயன்படுத்தி கடவுள் உண்ணக்கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை உண்ட காரணத்தினால் அவன் தண்டிக்கப்படுகிறான். எனவே முடிவை எடுப்பதுதான் நம்முடைய கடமை, ஆனால் அதை கற்றுக் கொடுப்பதுதான் ஆசிரியருடைய கடமையாக இருக்கிறது. சமூகம் என்றால் என்ன, நாடு என்றால் என்ன, நம்முடைய நாட்டின் கடமை என்ன, நம்முடைய திரு அவையின் கடமை என்ன என்பதையும் நம் ஆசிரியர்கள் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறோம். ஆசிரியர் தம் திறமையை இந்த வழிகளில் எல்லாம் வளர்க்கலாம் என்று யோசனை கூறலாம். ஆனால் நீங்கள் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது உங்களை சார்ந்தது, அது உங்களை சார்ந்தது. நீங்கள் என்னவாக வேண்டும் என்று நாங்கள் சொல்லித் தரலாம், ஆனால் நீங்கள் எப்படி ஆக வேண்டும் என்பதை முடிவெடுப்பது உங்களுடைய கடமையாகத்தான் இருக்கிறது. எரிவிளக்காயினும் அதற்காக ஒரு தூண்டுகோல் வேண்டும் என்பார்கள். எரிவிளக்காயினும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும் என்பார்கள். தூண்டுகோல் தான் உங்கள் ஆசிரியர்கள், தூண்டுகோல் தான் நம்முடைய அன்னை மரியாள். நம்முடைய திறமைகளுக்கு ஏற்ற சிறந்த மாணவர்களை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள் தான் நல்ல ஆசிரியர்கள். அப்படி என்றால் ஆசிரியர் கடவுள் போன்றவர், ஆசிரியர் கடவுள் போன்றவர். பொதுவாக வளரும் குழந்தைகள் தங்களது பெற்றோரிடத்தை இருப்பதை காட்டிலும் ஆசிரியர்களிடமே அதிக நேரம் செலவிடுகிறார்கள். குழந்தைகள் பெற்றோர்களிடத்தில் அதிக நேரம் இருப்பதை விட ஆசிரியரிடத்திலே அதிக நேரம் செலவிடுகிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்களுக்கு தெரியும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாக்கத்தை யாரால் ஏற்படுத்த முடியும் என்றால் ஆசிரியர்களால் மட்டும்தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று. எனவேதான் அன்னை மரியாள் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாள். எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாள் என்று நாம் அலசி பார்த்தோமே என்றால், அன்னை மரியாள் கானாவூர் திருமண யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை இறைவசனங்களிலே கானாவூர் திருமணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புதுமையை செய்வதற்காக அவரை தட்டி எழுப்புகிறார். என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்ன பொழுது கூட அன்னை மரியாள் அருமையாக சொல்கிறார், அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள். எனவே ஒரு நல்லதொரு ஆசிரியராக இருந்து தன்னுடைய பிள்ளையை தட்டி எழுப்புகிறார். அவருடைய திறமைகளை எல்லாம் வெளிக்கொணர செய்கிறார். உன்னால் முடியும் என்பதை அங்கு அவள் நிரூபித்து காட்டுகிறாள். என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்ன பொழுது கூட அவற்றையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை உருவாக்குவது போல தன்னுடைய மகனை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அன்னை மரியாள். அன்புக்குரியவர்களே, நன்னூலிலே நல்லாசிரியருடைய பண்புகளை அருமையாக சொல்லுவார்கள். என்னவென்றால், அறிவால், அன்பால், அருளால், கல்வியால், கருணையால், கனிவால், பண்பால், பழக்க வழக்கத்தால், பொறுமையால், பெருமையால், மேலும் பல்வேறுபட்ட குணநலன்களை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் செதுக்குவது இன்றியமையாத ஒன்று. அதை யார் செதுக்குகிறார்கள் என்றால் ஆசிரியர்கள் தான் தன்னுடைய மாணவனுடைய வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டே இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளும் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டே இருக்கிறார்.
அவர் எவ்வாறு நல்லாசிரியர், எதற்காக அவளை நல்லாசிரியர் என்று நாம் அழைக்கிறோம் என்றால், அவளிடத்திலே பல வகையான குணநலன்கள் இருக்கிறது. கொடைக்குணம் உடைய குலத்தில் அவர் பிறந்தவர். அன்னை மரியாள் கொடைக்குணம் உடைய குலத்திலே பிறந்தவர். இரக்கம் மற்றும் அன்பு காட்டும் அருளுடையவர், தெய்வ தன்மை உடையவர், கற்பிக்கும் கொள்கையில் உறுதிப்பாடு கொண்டவர், மக்களின் மேம்பாட்டுக்காக எல்லாவற்றையும் அவர் கடவுளிடத்திலே பரிந்து பேசுகிறவர், பெருமை, திண்மை, தாங்கும் தன்மை ஆகிய கொடைகளால் நல்ல பண்புள்ளவளாக அவள் வாழ கற்றுக்கொண்டாள். எனவே நல்ல ஆசிரியர். அன்னை மரியாளுக்கு எப்பொழுது நல்லாசிரியர் விருது பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம ஊர்ல நிறைய டீச்சர்ஸ்க்கெல்லாம் நல்லாசிரியர் விருது பட்டம் கொடுக்குறாங்கல்ல. அன்னை மரியாளுக்கு எப்பொழுது நல்லாசிரியர் விருது பட்டம் கொடுக்கப்பட்டது? யாராவது சொல்லுங்க பாப்போம். அன்னை மரியாளுக்கு எப்பொழுது நல்லாசிரியர் பட்டம் கொடுக்கப்பட்டது? பாட்டு பாடுறவங்களாம் சொல்லுங்க பாப்போம். இயேசு சிலுவையில அறையப்பட்ட பொழுதா? சரி, இயேசு ஒரு விடை. இயேசுவில் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இதோ உன் தாய். அதான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது யோவான் நற்செய்தி 19:26-27 வசனங்கள் சொல்லுகிறது. ஓகே, அடுத்து எப்பொழுது முதலாக அன்னை மரியாளுக்கு எப்பொழுது நல்லாசிரியர் விருது கொடுக்கப்பட்டது? நீங்களா போய் கொடுத்தீங்க? எங்க கிட்ட அந்த கேள்வி கேட்கிறீங்க? எப்ப கொடுத்தாங்க? லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. விவிலிய அடிப்படையிலே அன்னை மரியாளுக்கு நல்லாசிரியர் பட்டம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்றால், வானதூதர் மரியாளுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அந்த யூத குலத்திலே எத்தனையோ பெண்மணிகள் இருந்தார்கள். ஆனால் அன்னை மரியாளுக்கு வானதூதர் தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொன்னவுடனே அங்கே அன்னை மரியாளுக்கு நல்லாசிரியர் விருது பட்டம் கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். ஆனால் அன்னை மரியாளை கடவுள் தேர்ந்து கொண்டார். எனவே அவளுக்கு நல்லாசிரியர் பட்டத்தை கொடுக்கிறார்கள். 30வது வசனம் தெளிவாக சொல்கிறது. மரியே, அஞ்ச வேண்டாம், நீர் கடவுளுடைய அருளை அடைந்துள்ளீர். நீர் கடவுளுடைய அருளை அடைந்துள்ளீர். அங்கிருந்த எல்லோருக்கும் கொடுக்கப்படாத வார்த்தை 34ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது. தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். எனவே நல்லாசிரியர் பட்டம் அன்னை மரியாளுக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்றால், பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலேயே அன்னை மரியாளுக்கு கடவுள் நல்லாசிரியர் பட்ட விருதை வழங்குகின்றார். இதோ தூய ஆவியாருடைய வல்லமை உம்மீது நிழலிடும் என்று சொல்லி அன்னை மரியாளை தேர்ந்து கொண்ட அந்த நொடி பொழுதே அவளுக்கு நல்லாசிரியர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இன்னும் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே எலிசபெத் அம்மாள் உரத்த குரலில் சொல்கிறாள், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? எலிசபெத் அம்மாளும் அவருக்கு நல்லாசிரியர் பட்டத்தை கொடுக்கிறார். பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீர், உம்முடைய வயிற்றில் வளருகின்ற குழந்தையும் ஆசீர் பெற்றதை என்று எலிசபெத் அம்மாளும் அதற்கு பிறகு நல்லாசிரியர் பட்டத்தை கொடுப்பதாக விவிலியம் சொல்லித் தருகிறது நமக்கு. எனவே அந்த அன்னை மரியாள் பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர்களாக இருக்கிறாள். மூன்றாவதாக நல்லாசிரியர் பட்டத்தை எப்பொழுது அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறார்கள் என்றால், லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவரை தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக
அன்னை மரியாளும் அவருடைய சகோதரர்களும் செல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக அந்த இறைவசனத்தை சொல்வார். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு, இறை வார்த்தையை கேட்டு கடவுளுடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் ஆவார்கள். இறை வார்த்தையை கேட்டு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவர்களே என்னுடைய தாயும் சகோதரரும் ஆவார்கள் என்று. ஆம், அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்தை வார்த்தையை ஏற்று கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார் என்று லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று. ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி உமது சொற்படியே ஆகட்டும் என்று சொன்ன காரணத்தினாலே அன்னை மரியாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முற்கோள் காட்டுகிறார். கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற என்னுடைய தாய்க்கு நான் நல்லாசிரியர் விருது பட்டத்தை மக்களுடைய முன்னிலையிலே கொடுக்கிறேன் என்று தன்னுடைய மகன் அன்னைக்கு நல்லாசிரியர் விருதை கொடுக்கிறார். அடுத்து நல்லாசிரியர் விருது அன்னை மரியாளுக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்றால், அருள் தந்தை சொன்னது போல யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26, 27 இறைவசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு தன் தாயிடம், அம்மா இதோ உன் மகன். சீடர்களிடம், இதோ உன் தாய். அந்நேரம் முதல் அவர்கள் அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, தாயினுடைய பரிந்துரை நமக்கு வேண்டும், இந்த நல்ல ஆசிரியருடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி சீடர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நல்லாசிரியர் விருது அன்னை மரியாளுக்கு விவிலிய அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருது நமக்கும் கொடுக்கப்பட வேண்டும். பெண்களாகிய எல்லோருக்கும், உங்கள் எல்லோருக்கும் இந்த விருது கொடுக்கப்பட வேண்டும். எப்படி கொடுக்கப்பட வேண்டும்? இந்த நல்லாசிரியருடைய பண்புகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, வீரமா முனிவர் தொல்காப்பியம் என்ற நூலிலே அருமையாக சொல்வார். அன்னை மரியாள் ஒப்பற்றவள், கருணை மழையானவள், ஆண்டவனை தாங்கும் பேறு பெற்றவள், அவள் மண்ணுலக அரசி, அவள் வானவரால் போற்றப் பெறுபவள், அனைத்து மக்களுக்கும் அவள் உரியவள், வேத வடிவானவள் என்று தொல்காப்பிய நூலிலே வீரமா முனிவர் அருமையாக அன்னை மரியாளை வடிவமைக்கிறார். ஒப்பற்றவள் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அவர் அருமையாக சொல்வார். இறைவனை பெற்றெடுப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு மனுஷதான் அன்னை மரியாள். இறைவனை பெற்றெடுப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரு தாய் தான் அன்னை மரியாள். எனவேதான் அவள் எல்லோரை விட எல்லாருக்கும் ஒப்பற்றவளாக விளங்குகிறாள். எனவே அவள் ஒப்பற்றவள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக சொல்வார் வீரமா முனிவர், அன்னை மரியாள் கருணை வடிவானவள் என்று. ஏன் அன்னை மரியாளை கருணை வடிவானவள் என்று சொல்லுகின்ற பொழுது, அவருடைய கண்களுக்கு கருணை என்று பெயர், அவருடைய கைகளுக்கு ஈகை என்று பெயர், அவருடைய அந்த இதயத்திற்கு இரக்கம் என்று பெயர். எனவே நாடி செல்கின்ற ஒவ்வொரு மக்களையும் கருணை கண் கொண்டு பார்த்து எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்ற காரணத்தினாலே அவளை கருணை மழையானவள் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது தொல்காப்பியத்திலே அன்னை மரியாளை சொல்லுகின்ற செய்தி, ஆண்டவரை தாங்கும் பேறு பெற்றவள் என்று. ஆண்டவரை தாங்கும் பேறு பெற்றவள் என்று, ஆண்டவரையே தம் குழந்தையாக பெற்றெடுக்கின்ற தன்மை இந்த உலகத்தில் வேற எந்த பெண்ணுக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. மாறாக அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைத்தது, வேற எந்த பெண். எனவேதான் ஆண்டவரை தாங்கும் பேறு பெற்றவள் என்று சொல்லப்படுகிறது. இதை சூசையப்பரே அதை சொல்லி காட்டுகிறார். சூசையப்பரே. நான்காவதாக அவளை நல்லாசிரியர் என்று சொல்வதனுடைய அர்த்தம், அவள் மண்ணுலக அரசு என்று சொல்லப்படுகிறது. மண்ணுலக அரசு என்று ஏன்? ஆண்டவரை
அன்னை மரியாள் மண்ணுலக அரசியாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஆண்டவரே அன்னை மரியாளை மண்ணுலக அரசியாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். எதற்காக? இறைமகன் இயேசு அவளுடைய திருவயிற்றிலே உதித்த காரணத்தினால், இறைமகன் இயேசு அவளுடைய வயிற்றிலே அவதரித்த காரணத்தினால் அவளை மண்ணுலக அரசியாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஐந்தாவதாக வானவரால் அவர் போற்றப்படுகிறார். வானவரால் அன்னை மரியாள் வானவரால் போற்றப்படுகின்ற அந்த செய்தி திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது, பெண்ணொருத்தி காணப்பட்டாள், அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள், நிலா அவருடைய காலடியில் இருந்தது, அவள் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தாள். எனவே அவள் வானவரால் போற்றப்படுகின்ற ஒரு தாய். எனவே அவளுக்கு நல்லாசிரியர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. அதையும் தாண்டி சொல்வார், அவளுக்கு ஏன் நல்லாசிரியர் பட்டம் கொடுக்கப்பட்டது, அன்னை மரியாள் எப்படி நல்லாசிரியராக இருந்தாள் என்று சொல்லுகின்ற பொழுது, அனைத்து பெருமைகளையும் உடையவள் அன்னை மரியாள். அனைத்து பெருமைகளையும் உடையவள் அன்னை மரியாள். எப்படிப்பட்ட பெருமை என்று பார்க்கின்ற பொழுது அருமையாக சொல்வார்கள், மரியே வாழ்க என மனதிலே நினைத்தவுடனே வந்து சங்கடத்தை தீர்ப்பவள், சங்கடத்தை தீர்ப்பவள், நாளும் அரிதாய் வந்து அடைக்கலம் தருகின்ற காரணத்தினாலே அவளை நல்லாசிரியர் என்று சொல்கிறார்கள். தம்மை வருத்தி தர்மம் செய்தோரை தாயாகிய அவளே அருகில் இருந்து ஆவணம் செய்து கொண்டிருக்கிறாள். நவநாளின் பொழுது ஒவ்வொரு நாளும் அவளை போற்றி புகழ்கின்ற வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் செய்து வருகிறாள். தயக்கமின்றி தன்னிடம் வருவோருக்கு அவளே உடனிருந்து அவர்களை வழிநடத்துகிறாள். நல்ல ஆசிரியராக இருந்து முழு முதல் இறை மைந்தனிடம் சென்று நம்முடைய முகவரிகளை அவர்களுக்கு ஆண்டவரிடத்தில் கொடுத்து நம்முடைய பிழைகளை நீக்கி நமக்காக பரிந்து பேசுகிறாள். நொடிப்பொழுதும் நம்மை விட்டு பிரியாமல் நம்மோடு உடனிருந்து நாம் படகிலே செல்கின்ற பொழுதும் கட்டு மரத்திலே செல்கின்ற பொழுதும் வலைகளை வீசுகின்ற பொழுதும் நம்மோடு உடனிருந்து நமக்காக பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கிறாள். வாரி வாரி வழங்குவளாக இருக்கிறாள். இனம் என்றும் மொழி என்றும் மதம் என்றும் ஜாதி என்றும் வேற்றுமை பாராமல் எல்லா மக்களையும் ஒன்றாக ஒன்றிணைத்து வருகின்ற எல்லோருக்கும் அவள் கடவுளத்தை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. எனவேதான் இந்த ஆரோக்கியபுரம் அன்னை பக்தர்களை தீண்டும் அலகையின் தலையை நசுக்கி உங்களுடைய துயரத்தை தீர்க்கின்ற அன்னையாக இருக்கிறாள். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இத்தனைக்கும் பெருமை பெற்றவள், இத்தனைக்கும் பெருமை பெற்றவள். அன்னை மரியாள் வேத வடிவானவள் என்று சொல்வார்கள். அவருடைய நல்லாசிரியர் பட்டத்திலே அன்னை மரியாள் வேத வடிவானவள். ஆண்டவனுக்கு தாயாக அமைந்துள்ள கன்னி மரியாள் மலராத பூவை போன்று கன்னி கழியாத மரியாள். கன்னி மரியாள் புனிதத்தினுடைய உச்சமானவள், புண்ணியத்தினுடைய வாழ்வானவள். மரியாவின் வேத வடிவில் என்ற சூசையே கூறுவதாக வீரமாமுனிவர் கூறுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, மரியா வேத வடிவானவள் என்று சூசையப்பரே கூறியதாக தொல்காப்பிய நூலிலே அருமையாக வீரமாமுனிவர் கூறுகிறார். இவற்றையெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற செய்தி என்ன? அந்த நல்லாசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற செய்தி என்ன? வேற ஒண்ணுமே இல்லை. கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊர்வலம் வந்தோம். பங்கு சாமியார்ட்ட சொன்னேன், சாமி 3வது சங்கீதம் பாடும் பொழுது இந்த கோயில் நிறைந்து இருக்கும், 3வது சங்கீதம் பாடல் பாடுகின்ற பொழுது இந்த கோயில் நிறைந்திருக்கும் என்று சொன்னேன். அதை போல நிறைந்திருக்கிறது. வேற ஒண்ணுமே இல்லை. கோட் படம் ஓடுது, 6 மணிக்கு ஷோ. எத்தனை மணிக்கு போவீங்க? என்ன, ஆண்டவரும் போதுவராகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒரு பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்வது ஆசிரியராக நாங்கள்
இவற்றை சொல்லக்கூடிய கடமை எங்களுடைய தோளிலே இருக்கிறது. சட்டையிலே முதல் பட்டன் சரியாக இருந்தால் எல்லா பட்டன்களும் சரியாக இருக்கும். சட்டையிலே முதல் பட்டன் சரியாக இருந்தால் எல்லா பட்டனும் சரியாக இருக்கும். அதே போல வாழ்க்கையிலே, குடும்பத்திலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தால் அவருடைய ஆசீர்வாதங்களால் நம்முடைய குடும்பங்களிலே வந்து தங்கும். இங்கே நற்செய்தி தெளிவாக சொல்லுகிறது, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நம்முடைய பெற்றோர்கள் நல்ல மரங்களாக இருந்து விசுவாசத்தை ஊட்டி ஊட்டி, பாலை ஊட்டுகின்ற பொழுது விசுவாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள். எனவே இடைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ செல்லும் பொழுதும் நீ வருகின்ற பொழுதும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்திலே நிரப்பி இருக்கிறார். ஏனென்றால் நல்ல மரமாகிய நம்முடைய பெற்றோர்கள் நல்ல கனிகளை கொடுத்திருக்கிறார்கள். இன்று பெற்றோர்களாகிய நாம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகள் நாம் நல்ல மரமா? நம்முடைய பிள்ளைகள் நல்ல மரத்திலிருந்து உதிக்கப்பட்ட நல்ல கனிகளா? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். கோட்டு படம் 6 மணிக்கு ஷோனா 4 மணிக்கு இங்கிருந்து கிளம்ப மாட்டீங்க? கிளம்பிங்களா கிளம்ப மாட்டீங்களா? பாட்டுக்காரர கிளம்பிங்களா கிளம்ப மாட்டீங்களா? கிளம்பும்ல. அப்ப கோயில் 6 மணிக்கு திருப்பலினா போவோம்யா. பிரசங்கம் முடிஞ்ச பிறகு போவோமே, பாதி முடிச்ச பிறகு போகுமே. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, 8 மணிக்கு பிளைட். 8 மணிக்கு பிளைட். எத்தனை மணிக்கு போவீங்க? எத்தனை மணிக்கு போவீங்க? 3 hours before international airport, 1.5 hour or 2 hours before domestic airport. லேட்டா போனா முடியுமா? லேட்டா போன முடியுமா? 1/2 மணி நேரம் லேட்டா போன எனக்கு ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்காக 1/2 மணி நேரம் லேட்டா போன என்ன பிளைட்ல ஏத்தவே இல்லையே. நெக்ஸ்ட் டே தான் போனேன். நெக்ஸ்ட் டே தான் போனேன். 1/2 hour. அப்படி என்றால் எந்த மரத்தை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? எந்த மரத்தை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும். நல்ல ஆசிரியர். நீங்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசிரியர்கள். எதை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதை தங்களுடைய பிள்ளைகளும் உள்வாங்கிக் கொள்ளும். கோயில திருவிழானா கோயில சுத்தி சுத்தி ஓடுவான். கோயில சுத்தி சுத்தி ஓடும் பிள்ளைகள் எல்லாம். இன்னைக்கு எதை சுத்தி சுத்தி ஓடுது? மொபைல சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. மொபைல சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் நம்முடைய விசுவாசங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? யார் திரு அவையை கட்டி எழுப்புவது? யார் திரு அவையை கட்டி எழுப்புவது? பவுலடியார் சொன்னது போல நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய தோளிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடைய தோளிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஆசிரியர்களாக நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் கட்டி எழுப்பி, போமா கோயிலுக்கு போ, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுவது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய பொறுப்பு. இதைத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது முன்பாகவே இயேசு கிறிஸ்து 12 வயதுல அறிஞர்களுக்கு மத்தியிலும் சட்ட வல்லுநர்களுக்கு மத்தியிலும் போய் பேசுறாரா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? இவர் தச்சனின் மகள் அல்லவா? இவருடைய தாய் தந்தைகளை நமக்கு தெரியுமே, சகோதர சகோதரிகளை நமக்கு தெரியுமே. கடவுளை நாடி சென்றார் இயேசு கிறிஸ்து. எனவே கடவுள் அவருக்கு ஞானத்தையும் வல்லமையும் கொடுத்தார். நல்ல மரத்திலிருந்து நல்ல கனி, கெட்ட மரத்திலிருந்து கெட்ட கனி. யூதாஸ் இஸ்காரியோத் கெட்ட மரம், இறந்து விட்டான். நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அப்படி விட்டுவிட போகிறோமா? என் அன்புக்குரியவர்களே, இறுதியாக சொல்கிறேன், நாம் எல்லோரும் இறை விசுவாசத்தில் வளர்கின்ற பொழுது கடவுள் நீ போகும் பொழுதும் வரும் பொழுதும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்பொழுது விருப்பதை விட 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே சொல்கிறேன், வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் நமக்கு வேண்டும். ஆசிரியராக இருந்து சொல்கிறேன், வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் இருக்க வேண்டும். எப்படி? மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். மன்னிக்க கூடாதவர்களை கூட வாழ்க்கையில் ஒரு முறையாவது மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும். மன்னிக்க கூடாதவர்களை கூட வாழ்க்கையில் ஒரு முறையாவது மன்னித்து உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும். முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உடைந்த வீடுகள், உடையாத உறவுகள், ஓல வீடு, ஓட்டு வீடு, குடிச வீடு, மழை சடசடனும் பயம். ஆனா குடும்பங்கள் உறவுகளாக வாழ்ந்து கொண்டே இருந்தது. இன்று உடையாத வீடுகள்,
உடைந்த உறவுகள், உடையாத வீடுகள், உடைந்த உறவுகள், வறுமையில் காணப்பட்ட உறவுகள் செழுமையில் சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. வறுமையில் காணப்பட்ட உறவுகள் செழுமையில் சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. அடுக்கு மாடிகளாக உயர்ந்து கொண்டே செல்கிறோமே தவிர அன்பு உயரவில்லை, மன்னிப்பு உயரவில்லை. கற்றுக்கொள்ளுவோம், மன்னிக்க கற்றுக்கொள்ளுவோம், உறவுகளை வளர்க்க கற்றுக்கொள்வோம். எலிசபெத் அம்மாளை நாடி சென்றாலே அன்னை மரியாள், உன் வயிற்றில் இருந்த குழந்தை பேறு பெற்றது என்று சொன்னாலே உறவு 72 மணி நேரம் கற்றுக்கொள்வோம். அன்னை மரியாள் இந்த உறவுகளை வளர்க்க கற்றுக்கொள்ளுவோம். அதுதான் அன்னை மரியாள் இந்த திருவிழாவில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மன்னிக்க கூடாதவர்கள் கடந்து போக வேண்டும், கடந்து போக வேண்டும். கசப்பான உணர்வுகளை நமக்கு வழங்கியவர்களை ஒரு முறையாவது கடந்து செல்ல வேண்டாம். கோபத்தை வளர்த்துக் கொண்டே இருக்காதீர்கள். வெறுப்பும் பகையும் நம்மை அழித்துவிடும். நெருப்பும் பகையும் நம்மை அழித்துவிடும். எதிரியை அழிக்குமோ இல்லையோ நம்மை அழித்துவிடும். கோபம் எதிரியை அழிக்குமோ இல்லையோ அது என்னை அழித்துவிடும். எனவே கற்றுக்கொள்வோம், கோபத்தில் இருந்து நம்மை விடுவிக்க கற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நன்றி என்ற வார்த்தையை நம்முடைய கையிலே எடுத்துக்கொள்வோம். நன்றி என்ற உணர்வு எப்படி வருகிறது என்றால், நான் வீழ்ந்து விட்டேன் என்று நினைத்தார்களே, நன்றி நான் எழுந்து விட்டேன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் நீ அப்படி நினைத்ததால் அது எனக்கு எழுவதற்கு உந்து சக்தியாக இருந்தது. எனவே நன்றி என்று சொல்லுங்கள். எனவே அவனை திட்டாதீர்கள், திட்டாதீங்க, சொல்லுங்க நன்றி என்று சொல்லுங்கள். அதையும் தாண்டி ஒருபடி விமர்சனம் செய்து நாவு குளிர்ந்தவர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். நம்மை பற்றி விமர்சனங்கள் செய்திருப்பார்கள், நாவு குளிர விமர்சனம் செய்திருப்பார்கள். ஏன் அன்னை மரியாளை பற்றி விமர்சனம் செய்யவில்லையா? அன்னை மரியாளை விமர்சனம் செய்யவில்லையா? இயேசு கிறிஸ்து விமர்சனம் செய்யவில்லையா? எல்லாவற்றையும் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி தியானித்தார்கள். எனவேதான் அவளுக்கு நல்லாசிரியர் விருது பட்டம் கொடுக்கப்பட்டது. எனவே விமர்சனம் செய்தே நாவு குளிர்ந்தவர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் என்னை பற்றி விமர்சனம் செய்த நாவு குளிர்ந்தவர்களுக்கு நன்றி. ஏனென்றால் கடந்திட கற்றுக்கொண்டேன்.